உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பட்டியலினத்தைச் சேர்ந்த BR கவாய் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் வரும் 14ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக உள்ள சஞ்சீவ் கண்ணாவின் பதவி வரும் 13ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியை பரிந்துரை செய்யுமாறு சஞ்சீவ் கண்ணாவுக்கு ஒன்றிய சட்ட அமைச்சகம் கடிதம் அனுப்பியிருந்தது. தனக்கு அடுத்தபடியாக உள்ள பூஷன் ராமகிருஷ்ண கவாயை தலைமை நீதிபதி பதவிக்கு அவர் பரிந்துரை செய்திருந்தார். இதனை ஏற்று BR கவாயை உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக நியமிக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். வரும் 14ஆம் தேதி தலைமை நீதிபதியாக பதவியேற்கும் அவர் 6 மாத காலம் அந்த பதவியை வகிப்பார். அதாவது இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஓய்வு பெறுகிறார். 1960ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி மகாராஷ்டிராவின் அமராவதியில் பிறந்த BR கவாய் 1985ஆம் ஆண்டு வழக்கறிஞர் சங்கத்தில் இணைந்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் பயிற்சி பெற்றார். 1992ஆம் ஆண்டு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்ட இவர் 2003இல் மும்பை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். பின்னர் 2005ஆம் ஆண்டு அங்கு நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்பட்டு 14 ஆண்டுகள் மும்பை, நாக்பூர், அவுரங்காபாத், பனாஜி நீதிமன்ற அமர்வுகளில் பணியாற்றியுள்ளார். 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்ற கவாய் பண மதிப்பிழப்பு வழக்கு, தேர்தல் பத்திர வழக்கு, புல்டோசர் கலாச்சாரம் வழக்கு உள்ளிட்ட முக்கிய வழக்குகளை விசாரித்த அமர்வுகளில் பங்கேற்றுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்கும் பட்டியலினத்தைச் சேர்ந்த 2வது நீதிபதி கவாய் ஆவார். இவருக்கு முன்பு பட்டியலினத்தைச் சேர்ந்த KG பாலகிருஷ்ணன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்து 2010ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.